இல்ல லேய் லேய் மோன மாமி இந்த ரூபாயில இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டால இல்ல கேட்டா என்னதுமா லேய் எடுக்கட்டா என்னத்த எடுக்க எடு பக்கா அப்ப கூட ஒரு 1000ம் சேர்த்துட்டுக்கட்டா புரியல லேல 5000 ரூபாய் கேட்டம்ல கூட ஒரு 1000 ரூபாயும் சேர்த்து 6000 மட்டும் எடுக்கட்டால 5000 ரூபாய் கேட்டியா யார்கிட்ட கேட்டா இல்ல இப்பதல்ல உன்ட்ட 5000 ரூபாய் எடுத்துட்டேன்னு கேட்டேன் நீ சரின்னு சொன்னல்ல 5000 ரூபாய் இதுல இருந்து எடுக்க போறா லேய் மங்கா தண்ணி தந்த ரூபாயில இருக்குல்ல அதுல இருந்து எடுத்துக்கிட்டால குழுவுக்கு அர்ஜென்ட்டா வைக்கணுமக்கா நான் வேணா பிறகு ரூபாய் தாரேன் அந்த பைசா உன் கண்ண உறுத்திட்டே இருக்கும் யாமல ஒரு அம்மிக்கு தர மாட்டியால அன்னைக்கு மாப்பிள்ளைனா 50000 ரூபாய் தான வராரு நீ இப்ப என்ன 5000 ரூபாய் தான் தந்துருவேன்னு நினைச்சியோ அந்த பைசா நான் பிசினஸ் காண்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு தனிப்பட்ட தேவைக்கு நான் அதை எடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதானே செய்யும் மோன குழுவுக்கு நீ ரூபாய் வைக்கணும்ல குழுவுக்கு ரூபாய் வைக்கிறியா ஆமால நீ குழுல ரூபாய் எடுக்க மாட்டியே அப்புறம் என்ன உனக்கு பைசா வைக்கணும் 500 ரூபாய் தான வர குழுவுக்கு வைக்கணும் இல்லல சின்ன பொண்ணு குழுல இருந்து ரூபாய் எடுத்தாளா அதுக்கு நான் தாம்ல சாட்சி கையெழுத்து போட்டேன் சின்ன பொண்ணு எடுத்தா சின்ன பொண்ணு கிட்ட சொல்லு நீ எதை கிட்ட போறா அவ இப்ப வீட்ல இல்லல வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா எங்க போனான்னு தெரியலன்னாவ அதுக்கு நான் உனக்கு இழுச்ச வயனா நானே பிச்சை எடுத்து ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன் அத எடுக்க நிக்கா உனக்கு இப்ப என்ன அந்த ரூபாயை பார்த்தல உனக்கு இருக்க முடியல அந்த பைசா உனக்கு செலவழிக்கணும் போலயே இருக்கும் படம் தான் போடியான் நீ ஒரு 5000 ரூபாய் தானே கேட்டேன் 5000 ரூபாய் தர முடியாதா இங்க பாரு நான் சம்பாதிச்ச பிறகு நீ என்கிட்ட 5000மோ 5 லட்சமோ கேளு தாரேன் இப்ப அது ஏன் பைசா கிடையாது அத வச்சு நான் எல்லாம் பார்க்கணுமா நீ வந்து சும்மா இரு ஏமா அதான் அந்த நாய் தர மாட்டேன்னு சொல்லுவல திருப்பி அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கா நீ ஏன் என்கிட்ட கேளுமா ஆமா கேளுமா அவளே வேலையை போயிட்டு இருக்கால அவள்கிட்ட நிறைய பைசா இருக்கு கேளுமா ஆஸ்கர் பறக்கி கோண வாங்கி வந்து நிக்கிறது அவங்கிட்ட எங்க மகா இருக்கான் இந்த பையன்ட்ட பைசா இருக்குதுன்னு ஜீவி இன்னைக்கு தந்தாம்னா நாளைக்கு திருப்பி கொடுக்க போறேன் தர மாட்டேங்கானே அம்மா நான் 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு 4000 ரூபாய் தந்தாவளா 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு 5000 ரூபாய் தந்தாவளாமா என்கிட்ட 9000 ரூபாய் இருக்குமா கூடவே அப்பாயிடம் கொஞ்சம் கொஞ்சமா ரூபாய் தரம்ல அதெல்லாம் சேர்த்து 10500 ரூபாய் என்கிட்ட இருக்குமா உனக்கு அதுல எவ்வளவு வேணுமோ நீ எடுத்துக்க 10500 வேற 2500 ரூபாய் தானே இருக்கு இப்போ நம்ம அவ்வளவு ரூபாய் எடுத்துட்டோமா இடையில 500 ரூபாய் தானே எடுத்தோம் எப்படி அவ்வளவு ரூபாய் குறைஞ்சி 8000 10000 ரூபாய் கிட்ட எடுத்துறோம் வாமா நான் எடுத்து தரேன் நீ எல்லாரும் பிள்ளையால பாருல என் பொம்பளை பிள்ளை அது என்ன கூப்பிட்டு ரூபா தருவு பாரு அது பிரைஸ் வாங்கின பைசா அதை நான் கேட்க கூடாதுன்னு இருந்தேன் பாரு அது கூப்பிட்டு அந்த பைசாயை தாரேங்குது ஏமா நீங்க பாருமா உனக்கு குழு வைக்கிறதுல பைசா நான் தாரேன் வா சோபி 5000 ரூபாய் போதமக்கா ஐயோ நீ அம்மா சலியம்மா யாதும் தரடாம் இது அம்மா இதுல வச்சிருந்த பைசாயை காணலம்மா எங்கிட்டி போச்சு தேடு பொறுமையா பாருமக்கா கிடைக்கும் ஏம்மா இல்லம்மா இந்த டேபிள்ல தாமா வச்சிருந்தேன் காணலம்மா ஏம்மா காணலம்மா ஏம்மா ஒரு பைசா கூட இல்லம்மா கொஞ்சம் சில்லறை பைசாயே வச்சிருந்தேம்மா அதையும் காணலம்மா ஐயா இங்க வந்து யார் எடுக்க போறா எங்கிட்டி கொண்டு வச்சா அம்மா தெரியலம்மா அம்மா என் பைசாமா அமைதியா இருக்கணும் நம்ம மேல ஏதாவது பழிய போட்டாவனா நம்ம பாஞ்சிரணும் என்னம்மா தர்மபுரம் பைசா இருந்தா குழுவுக்கு நீ கிளம்பலையா அவளுக்கு பைசாயே காணலையாம்ல காணலையா ஏமா இருந்தா தானமா வரோம் அது நடிக்குமா உள்ள பைசா எல்லாம் கொண்டு போய் என்னத்தலாம் வாங்கி தின்னதுல தான் வாயெல்லாம் கரை பிடிச்சி அவ்வளவு சொத்தமெல்லாம் இருக்கு நீ வேற அதை நம்பிக்கிட்டு வந்து நிக்கா பாரு மக்கா கேண்டீன்ல போய் தான் வாங்கி தின்னுபிட்டியோ ஆமா நான் இப்ப பண்டங்களே வாங்கி தின்னதில்ல நான் சுகர் எல்லாம் திங்கிறது கிடையாது நம்ம நான் டயட்ல எல்லாம் இருக்கேன் ஆமா லைவா இப்ப பண்டம் வாங்கி திங்க மாட்டா வீட்டுல இருக்கக்கூடிய பண்டத்தையே திங்க மாட்டேங்கால எங்கள பேருக்கும் பைசா அம்மா எனக்கு ஏதோ உனக்கு ஏதோ நீ அம்ல பாஞ்சு வரா எனக்கு ஏதோ யாரோ களவான் இருப்பவன்னு தோணுது யாரோ களவான்ட்டாவளா ஒண்ணதான் அவ சொல்லியா அவ என்ன எங்கள சொன்னா யாரோன்னு தானே சொன்னா இவ்வளவு எங்க கொண்டு பைசா வைப்பாளன்னு தெரியாது எங்கேயாவது கொண்டு சொருகிடுவாள்வ இப்போ பைசா எங்கத்தவனே யாரோ தூக்கிட்டாவ இப்ப நீ எதுக்கு சுத்தி வச்சு வாராட்டி பேசாம நீ தான் தூக்கிட்டான்னு என்னையே சொல்லு எப்படி என்னதானே சொல்ல போறா இப்ப நான் ஒண்ணு ஏதாவது சொன்னனால நானே பைசா போயிட்டேன்னு சோகத்துல நிக்கேன் நீ ஆம்பளை இப்படி இருக்கா வேற அழில் மூஞ்சி ஒண்ணு இப்ப அவதான் சொன்னால உனக்கு இப்ப என்னல பிரச்சனை போ பெட்ரூம்ல தானே இருந்தா போய் இருப்போ வந்துட்டான் இல்ல உன்னை என்னத்த காணலனாலும் என் மேலதான பழிய போடுவியே எதுக்கு சுத்தி அழைச்சிட்டு இருக்கறியே பேசாம என் மேலயே பழிய போட்டு இந்த சோஃபால ஒரு நாமத்தை மட்டும் இருக்கிருங்க என்ன குத்தமுள்ள நெஞ்சுதானே குறுகுறுக்கும் எனக்கு ஏதோ நீதான் களவான் இருப்பான்னு தோணுது இந்த வீட்டுக்கு வேற யார் வருவா ரொம்ப சௌரியா செத்த பிள்ளைக்கு மேலேயே கல்லைங்கிற பட்டத்தை
பைசா எடுத்தா தந்துடலன்னு ஆசையா சேர்த்து வச்ச பைசால இது நீ ஜாமீனே பண்ணி போட்டுட்டு இருக்க. நான் எடுத்தேன். பாத்தியடி நீ தான் எடுத்துப்பா முண்டகண்ணா. இந்த வீட்டுல ஒண்ணு தவிர வேற யாரும் கிடையாது. இந்த ஹால்ல ஒரு மாதிரி கரங்கி இறங்கி வருவாள்ல, நீ தான் அந்த பைசா எடுத்துட்டு போய் தேவையில்லாம செலவழிச்சிருப்பா. ஏன் புருஷர் எடுத்துக்க மாட்டாரோ? அவரு இப்படி எடுப்பாரு. அவரு அடுத்தவே பைசால இருந்து ஒரு பைசையை தொட்டு பார்க்க மாட்டாரு. அவரை நீ சொல்லாதேன்னு. ஏய் அம்மா என்ன சப்போர்ட்டுமா, எப்போ என்ன சப்போர்ட். உன் புருஷனை முன்னாடி சப்போர்ட்ல எனக்கு ஒரு 20% மாதிரி நீ சப்போர்ட் பண்ணலாம்ல. உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாதுல, நீ மனுஷனால ஃபர்ஸ்ட். உன் புருஷன் இதுல இருந்து பைசா எடுத்தாரு நான் ப்ரூவ் பண்ணா நீ என்ன பண்ணுவா? இத ப்ரூவ் பண்றியா? ஆனா அதுல மொத்தம் எத்தனை ரூபாய் வச்சிருந்தா? லே 10,000 ரூபாய்க்கு மேல வச்சிருந்தேன்ல. ஏமா ஒரு நாள் அப்பா இந்த டிராயர்ல தலைய விட்டு நோண்டிட்டு இருந்தாரு. நான் என்ன தப்பா தேடுறேன்னு கேட்டேன். எனக்கு வாட்ச காணல தேடிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. கல்ல நாய வாய முடல. லே நீ பேசதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்ப எப்ப வந்தா? லே நான் முதல்ல வந்தாச்சு. போனதுக்கு ரூபாய் களவண்டதை எல்லாம் முதல்ல வந்து ஒட்டி கட்டுறேன்னு இருக்கா. ஏன் அப்ப இப்படி செய்யா? எதுக்கு பண்ணி நீ களவண்டா ஒட்டி கேக்கத்துல வான் பைசான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனா? லேய் பியாத்த பயல வாய மூடிட்டு இருந்துக்க. இங்க பாரு திறந்துடாத வாய. நான் உள்ள கதையை சொல்லி முடிச்ச பிறகு நீ வாய தர, இல்லைன்னா பேசாம ஓடி போயிரு. இப்ப என்னப்பா நடந்து? என் பைசா யாருதான் எடுத்தா? அது வான் பைசையா? அப்ப அவனுக்கு பைசா இல்லல்ல. அது அந்த பைசையை முதல்ல யார்தான் எடுத்தது? ஒரு நாள் நான் இந்த சோஃபால படுத்து கிடந்தேன். இந்த பியா பையன் நான் உறங்கிட்டேன் நினைச்சானா என்னன்னு தெரியாது, இந்த மேசையை திறந்து கிடந்தான். நான் என்ன தைமேன்னு சொல்லி ஆணி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ உள்ள இருந்து ஏதோ பைசாவை எடுத்தான். அவனுக்கு அங்க பைசா இருந்தது தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. எடுத்த பிறகு ஒரு மாதிரி சாக்காவி தான் அந்த பைசாயை பார்த்துட்டு இருந்தான். உடனே நான் எழுப்பி கேட்டேன், இல்ல என்னல பைசா எல்லாம் வச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்டேன். இவன் உடனே சொன்னான், இது நான் கூட்டி வச்ச பைசா கோப்ப, நம்ம கோயிலுக்கு நீ நன்கொடை கேட்டல அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் வச்சுக்க கோப்பேன்னு ஒரு 5,000 ரூபாய் தந்தான். மிச்சம் என்னத்தை இருந்து யாது ஒன்னு எனக்கு தெரியாதம்மா. அந்த 5,000 ரூபாய் கொண்டு கோயில்ல இவனுக்கு பேர சொல்லி கொடுத்துருக்கேன், அனீஸ்ன்னு போட்டு. அதுல எவ்வளவு பைசா இருந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு இந்த நாய் தான். என்னன்னு கேளுமக்கா. பைசா எடுத்தது நீ தானே? அது வான் பைசான்னு தெரியாது டி. அதுல இருந்த பைசா எடுத்தது நீ தானே? கோணம் வான் மேல சத்தியம் அதுல இருந்த பைசா வான் பைசான்னு தெரிஞ்சது நான் தொட்டு கூட பாத்துருக்க மாட்டேன் டி. அப்ப வேற இருக்க பைசானா நீ எடுப்பா. நீ வேற பாயிண்ட போட்டு கொடுக்காத. என் பைசா எதுக்குல எடுத்தான்னு சொல்லாம சொல்லிட்டு எடுத்த உடவாம செய்வா. நம்ம பைசா தானே எடுத்தேம்மா. எம்மா உங்ககிட்ட இவனுக்கு பைசா எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாமா நம்ம பைசா தானே. நம்ம இந்த பைசா எல்லாம் கொண்டு நகை கடைக்கு போ. அப்ப நீ அது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. நீ அந்த 5,000 ரூபாய் வாங்கிட்டு போய் இந்த நாய்க்கு பேரைய கொடுத்த கோயில்ல பாச்சி. ஏய் கட்டாத பிச்சிமணிக்கு விஷயத்தை போட்டு விட்டுறேன். பிச்சிமணி பூடவை சோபி சின்ன குட்டி ஒன்னாவே ஏமாத்திருக்கான். சின்ன குட்டி உன் பைசாவே எடுத்திருக்கான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீ சொல்லு, அதைப்படி அப்பா அவனுக்கு தண்டனை கொடுப்பேன். வேண்டாம்ப்பா விட்டுருங்கப்பா. லேடி அவன் என்ன விடுவானடி? ஒண்ணும் இல்லம்மா விடுங்க. அண்ணன் தானே அந்த பைசாவை எடுத்தா ஒண்ணும் இல்லன்னா நீ அதை வச்சுக்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். ப்ராப்ளம் சால்வ்டு. அந்த பிள்ளை எதுக்கோ உனக்கு பயந்து போய் சொல்லிட்டு போக உனக்கிட்ட. இங்க பாரு அவளுக்கு பைசாய ஒரு வாரத்துல திருப்பி நீ கொடுக்கும். முண்டகண்ணா பிச்சு புடுவ பாத்துக்க. பியாத்த பையன் பியாத்த பையன். பொய் பொய் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த குள்ளா பயலே. 6 ரூபாயில இருந்தா இப்ப நான் ரூபாய் எடுப்பேன். 5,000 ரூபாய் கேட்டோம்ல, இது 10,000 எடுப்பேன். நாயா நீங்க இருக்க முருங்கைக்காய் போடாம நல்லாவே இருக்காது. முருங்கைக்காய் தேடி தேடி பார்த்தாலும் ஒரு இடத்துலயும் இல்ல. ஒருத்தையும் தரமாண்டா. 1 கிலோ முருங்கைக்காய் 500 ரூபா. எங்க கடையில கொண்டு போய் விப்பாள்வளா தருவாள்வளா? எங்கேயாவது கடைக்கான ஆஞ்சிட்டு வருவோம். அப்போ எவ்வளவு முருங்கைக்காய் அம்மா, என்ன கொத்து கொத்தா கிடக்கு. அப்போ என்ன முருங்கைக்காய். வேண்டாம் 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 வேண்டாம். நம்ம மட்டும் பறிச்சு நம்ம மட்டும் மாட்டப்படாது. இழுவைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். இழுவை நம்மளாம் சேர்ந்து பறிப்போம். இழுவை ஃபோன் அடி. இழுவை எக்கு இழுவை எங்க இருக்கா? எக்கு மீன் கழுவிட்டு நான் வெளியே மாங்காய் பறிக்க வந்தேங்க. இழுவை என்ன மீன் வாங்கினா? எக்கு மீனா கிடக்கு. நெத்தலி மீன் தாங்க வாங்கினேன். இழுவை நெத்தலி மீனுக்கு முருங்கைக்காய் போட்டா சூப்பரா இருக்கும்ல. இழுவை எக்கு முருங்கைக்காய்க்கு இப்ப எங்கக்கு போவதுக்கு? மீன் கடையில ஒரு முருங்கைக்காய் 50 ரூபா 100 ரூபா சொல்லியாவ. இழுவை இங்க ஒரு முருங்கைக்காய் தோட்டமே இருக்கட்டி, பாட்டி பறிப்போம். எங்கக்கு எங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தாங்கப்பா. லொகேஷன் எடுப்பேன், ஓடி வந்துரு. நம்ம வீட்டு கிட்டதான். எங்க ஓடி ஆறேங்க. இழுவைக்கு லொகேஷனை தட்டி விடுவோம், அப்பதான் பறந்து வருவா. இந்த முருங்கைக்காய் எல்லாம் பேசாம ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டா என்ன?
யாருக்கெல்லாம் முருங்கைக்காய் வேணும்னு. அவளத்தையும் பறிச்சு வித்தாதான் எவ்வளவு லாபம் கிடைக்கும். ஒரு பாட்டை எடுத்து பாடுவோம். எனிபடி வாண்ட்ஸ் முருங்கைக்காய் இல்ல ட்ரம் ஸ்டிக்கு, ப்ளீஸ் மெசேஜ் மீ பர்சனலி. சூப்பர். இதை பார்த்து எப்படி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாள்வ. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா முருங்கைக்கும் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனோம். இவன் இழுவ வந்துருவாளா? இங்க பாரு இழுவ. இந்த மரத்தையே சொன்னியா? ஆமாடி. இது வேண்டாம். இது அந்த ராணி வைக்க போறது. வைக்க போறதா? இது அவளுக்கு இடமா? ஆமாக்கா. அதுக்கு என்ன இழுவ? பறிக்காம தானே போட்டிருக்கு. எல்லாம் முத்தி முத்தி கிடக்கு. அவளத்தையும் பறிச்சுட்டு போவாங்க தட்டி எடுத்து. வேண்டாங்க. ஏற்கனவே அவளுக்கு வண்டி எடுத்து வச்சதுக்கு அவன் என்னைக்கு எனக்கு செய்வன சூனியம்லாம் வைக்கான்னு தெரியலக்க. இதுல இந்த முருங்கைக்காய் வேற பறிச்சுட்டு போகணுமா? எனக்கு வயிற்றால போவோம். வேண்டாம். ஒன்ன போய் கூப்பிட்டேன் பாரு. சின்ன பொண்ணு ஊர்ல இல்லாதனால. இல்லன்னா நான் சின்ன பொண்ணுக்கெல்லாம் போன் பண்ண அவ பாட்டுக்கு வருவா. நாங்க 2 பேரும் அழகா பறிச்சுட்டு போவோம். வேணா நீங்க பாருங்க. நான் சும்மா நிக்க. உனக்கு அப்ப வேண்டாமா? வேண்டாங்க. அந்தல போ. ஒன்னு கூப்பிட்டா நடிக்க. இனி முருங்கைக்காய் போட்டு கறி வச்ச பிறகு முருங்கைக்காய் மணக்கும் சொல்லி வா. உன மூக்கிலே வெட்டி விடுவேன். என்னக்கா இவ்வளவு பறிக்கிறிய? ஏன் இப்ப உனக்கு என்ன ஓமரமா? சும்மா தானே காய்ச்சி தொங்குது. பறிச்சுட்டு போறேன். சும்மா கிடப்ப. சரியான அளவர. அவளை முருங்கைக்காய் கொண்டு போய் எப்படியாவது வித்து போடணும். மாசம் நிக்கா. யாராவது வார அவளான்னு கொஞ்சம் கவனமா பாரு. போதுங்க வாங்க போவோம். ஏப்பா என்ன நிறைய கிடக்கல. பறிச்சுட்டு போவோம். இவ்வளவு முருங்கைக்காய் வச்சு என்ன செய்விய? இது முருங்கைக்காய் ஊறுகாய் போட பாரு. என்னத்த பாட்டியலாம். ஐயோ புத்தகைக்கு விட்டுருந்த இந்த மரத்தை அவ்வளவு காயம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு போயிருக்காங்க. இனி குத்தகைக்காரன் வந்தானே என்ன பதில் சொல்லுவேன்? ஏய் எவாட்டி இது 2 பேர் நின்னாலுங்க. விட்டா மாட்டேன்டி. வண்டியும் போச்சு முருங்கைக்காயும் போச்சு. இவ்வளவு பைசா கிடைச்சிருக்கோம். போச்சு. இனி பாட்டைக்காரே வந்தா குத்தகைக்காரன் வந்தானே என்ன சொல்லுவேன்? கேமராவை செக் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து கரெக்டா 3 நாள் ஆகுது. இந்த சுவாக்கு பையன் ஃபோன் மட்டும் பண்ணதோடு சரி. ஒரு நாள் வந்து என்னை எட்டி பார்த்தாரா? சரியான ஆளாதான் இருக்காவ. அவர் இதுக்கு என்ன தேட போறாரு? அவ எம்மச்சு வாரபோயும் கொடுக்கும் தும்பாரு. வேலைக்கு போவாரு வருவாரு. அங்கதான் நடக்க. அந்த ஜாங்க பிள்ளை என்னை பார்க்க வரல. ஒரு அம்மனு போசமே இல்லாத பிள்ளை. சரி அவையதான் வரல. இந்த சாந்தி உமா ஒருத்தரம் தேடி வரல. இந்த முனியம்மாக்கா ஃபோன் பண்ணல. இந்த மங்காத்தாக்கா கூட தேடி வரல. என்ன சின்ன பொண்ணு எக்க இப்பதாங்க உங்களை நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். மனசுக்குள்ள நினைச்சே என்ன ஏசிட்டு இருந்தியா? நான் உன்னை எது தெரியுமா பார்க்க வந்தேன்? சில குட்டீஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. சில குட்டீஸ் இன்னும் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சுதா கண்ணன் சிஸ்டர், அப்புறமா ரேவதி, முருகேஸ்வரி, ரிகானா சிஸ்டர், நிஷா சிஸ்டர், சர்வேஷ், பல்லவிஷா, சஞ்சனா, கமலி சிஸ்டர், அருணாச்சலம் பிரதர், மாரிமுத்து, உதயா, சித்திரை செல்வம், அசோக் ராஜ், பிரீதா, வினிதா சிஸ்டர், மாரிமுத்து பிரதர் இருக்காங்கல்ல அவங்களோட ஒய்ஃப் உதயா வந்து நம்ம வீடியோவை 4 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்களாம். ஓகேவா? ஓகே சில வீடியோஸ் என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க நேமே நான் சொல்லுவேன். ஓகேவா சில வீடியோஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில வீடியோஸ் மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.